போதகருக்கும் சபை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் மறைத்திரு டாக்டர் எடி அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். Pastor, if there is any wrongs, Pastor can correct me. போதகர் எனக்கு ஏதாவது தவறு இருப்பேன் என்றால் போதகர் இறுதியே அவர்களுடையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவஜனமே, நான் கண்களை மூடி நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் முதலாவது எனக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் செல்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதி. It's the second part of 5th chapter in 2nd Kings. அது என்ன? முதல் பாகம் நாகமானுடைய குஷ்டம் நீங்கிற்று. ஓகே, நாகமானுக்கு ஒரு குஷ்டம் இருந்தது, அது நீங்கி போனது. இது சண்டே ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்னும் இல்லையா? சரி, ஓகே. நாகமானுடைய கதை நம்ம சண்டே ஸ்கூல்ல கூட படிச்சிருக்கோம். இப்போ சண்டே ஸ்கூல் கதையை ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, இதிலிருந்து ஒரு சில சத்தியங்கள் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். I would like to share what the Lord has taught me from this meditation of this particular passage. இந்த 2வது பகுதி, இதனுடைய தலைப்பு என் மனம் உன் கூட செல்லவில்லையா? Did not my heart go with you? என்று எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய பணிவிடை ஊழியக்காரனாகிய கேயாசியை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. ஆனால் அதற்கு முன்பதாக என்ன பின்னணி? What is the background of this particular passage? அப்ப முதல் பகுதி நமக்கு தெரியணும், பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேக்ரவுண்ட். சரி, எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் இடத்திலிருந்து அவர் செய்த அந்த அற்புதங்கள் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி ஆண்டவரிடத்திலே அந்த வரங்களை அவன் பெற்றுக்கொண்டான். எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுபாடி எலிசாவை திரும்பி அற்புதங்களை நடப்பிக்கிறார். கர்த்தர் கொடுத்த வரங்களினால் அற்புதங்களை நடப்பிக்கிறார், தேவநாம மகிமைக்கென்று. அப்படி நடத்தி கொண்டு வரும்பொழுதுதான் இந்த 5வது அதிகாரத்துல 2 அற்புதங்கள் செய்கிறார். எலிஷா did 2 miracles in chapter 5. முதலாவது அற்புதம் நாகமானுடைய குஷ்டத்தை நீங்க செய்தது. 2வது அற்புதம் அவனுடைய எலிசாவுடைய சொந்த பணிவிடைக்காரனுக்கு மறுபடியுமாக அந்த குஷ்டம். 2 அற்புதங்கள் அங்கு நடைபெறுகின்றன. பிரியமானவர்களே, எப்படி இது நடந்தது என்று பார்க்கும் பொழுது, சீரியா தேசத்தின் தளபதி நாகமான் பெரிய ஒரு போர் வீரன். அவன் அநேக நாடுகளை சிறைபிடித்து அவன் அந்த ராஜாவுக்கு, ஆராமிய ராஜாவுக்கு மிகுந்த பெயரை கொண்டு வந்தான். அதனால ராஜாவுக்கு நாகமான் மேல ரொம்ப பிரியம். ஆனால் நாகமானுக்கு வெண் குஷ்டம் இருந்தது. அதே சமயத்துல இஸ்ரேல் தேசத்திலிருந்து சில சிறைபிடித்து ஒரு சிறு பெண்ணை நாகமான் வீட்டிற்கு கொண்டு வந்து நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்யும்படியாக அந்த சிறு பெண்ணை ஒப்படைத்திருந்தார்கள். தமிழ்ல சிறு பெண் போட்டுப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல யங்கள்னு போட்டிருக்கிறது. ஒரு வாலிப பெண்ணாக இருக்கலாம் உடனும். சரி, அவள் ஒரு அடிமை பெண். அவ என்ன செய்றா? தன்னுடைய எஜமானி கிட்ட, என்னுடைய எஜமான் சமாரியா தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு போனா அங்க சுகம் கிடைக்கும், இந்த குஷ்டம் நீங்கும் அப்படின்ட்டு சொல்றார். எஜமானி என்ன செய்றா? அதை எடுத்து தன்னுடைய வீட்டுக்காரர் கணவர் இடத்துல, நாகமான் இடத்துல சொல்லுகிறார். நாகமான் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு ராஜாட்டு போய் இந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்துல போனா சுகம் கிடைக்குமா, வேலைக்கார பொண்ணு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா, நான் உனக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன், ஒரு அறிமுக கடிதம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. அப்ப ராஜாவின் இடத்துல இருந்து அறிமுக கடிதத்தை வாங்கிக்கிட்டு
வெள்ளியும் மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு நாகமான் வேலைக்காரர்களோடு அவர் புறப்பட்டு இஸ்ரேலுக்கு போறார். இஸ்ரேல் ராஜா அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவரு மிஸ்டர் பீன் மாதிரி ஆயிட்டாரு. மிஸ்டர் பீன் பாத்துறீங்களா, ஆடிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ராஜா, இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சிட்டாரு, பயந்து போய் ஒரு சண்டையை வளர்க்கறதுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் இந்த ஆரம்பிய அரசர் என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அப்ப எலிசா அங்கு தீர்க்கதரிசியாக இருக்கிற சூழ்நிலையிலே அவனை என்னிடத்தில் அனுப்புங்கள், இஸ்ரேல் தேசத்திலே தீர்க்கதரிசி தேவனுடைய வல்லமை உண்டு என்று அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அங்கு அனுப்புகிறார். அப்ப நாகமான் எலிசா தீர்க்கதரிசனத்துல போறாரு. எலிசா அவன் மூஞ்சி கூட பார்க்கல. வீட்டுக்கு வாசல்ல நிக்கிறான். உள்ளுக்கு இருந்து என்ன சொல்றாரு, ஒரு மெசஞ்சர் அனுப்பி, கேயாசியா தான் இருக்கணும், ஐ சப்போஸ் பாஸ்டர், கேயாசி மெசஞ்சர் அனுப்பி நீ போய் சொல்லு, யோர்தான் நதியில 7 தரம் முங்கி எழுந்திருக்க சொல்லு, சுகமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாகமானுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. நான் ஒரு ஒரு தளபதி, என்ன போய் என்ன மூஞ்ச கூட பார்க்கல, போயிட்டு அந்த யோர்தான் தேசத்துல யோர்தான் நதியில போய் முங்க சொல்றாரு, மொழியை எழுந்திருக்க சொல்றாரு. ஏன் என்ன டமஸ்கல்ல இல்லையா, அருமையான நதிகள் இல்லையா, அங்க எனக்கு சுகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோமா போகும்போது வேலைக்காரங்க கூட அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க, இதோட கஷ்டமான வேலை ஒன்று சொல்லி நீங்க செஞ்சிருப்பீங்க தானே, யோர்தான் நதியில ஒரு 7 தடவை முங்கிட்டு வாங்கன்னு சொல்றது உங்களுக்கு பெரிய வேலையா, செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. அதே மாதிரி போய் முடியை எழுந்துச்சு வந்து பார்க்கும்போது சுத்தமாயிடுச்சு. சிறு பிள்ளை போல மாம்சமான பிற்பாடு அவன் சுகமானான். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் எலிசாட்ட முடியாத தீர்க்கதரிசி சுகமாயிற்று. இஸ்ரேல்ல மாத்திரம் இந்த உலகத்திலே தேவனை தவிர வேறு யாரும் தேவன் இல்லை என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். நாகமான் ஒரு தேவனுடைய மனுஷன் அல்ல, ஒரு அந்நியன், புறஜாதியார். அப்ப சொல்லிட்டு சுகமாயிடுச்சு, கொஞ்சம் பரிசு எடுத்துக்கோங்க, வெகுமதி எடுத்துக்கொள்ளுங்க சொல்றாரு. ஒரு காலம் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், ஒரு காலம் நான் வாங்க மாட்டேன். அப்ப ஒரு சில சம்பாஷணை நடக்குது. அது பிற்பாடு அவர் சொல்ற சமாதானத்துல போன்னு சொல்றாரு. நாகமான் போறான். போகும் பொழுது பணிவிடைக்காரன் கேயாசி இருந்தான் இல்லையா, அவன் என்ன செய்யறான், இந்த இந்த ஊழியக்காரருக்கு எப்படி பொழைக்கணும்னு தெரியல, அவன் சுகப்படுத்தணும்னு வெகுமதிகள் கொடுக்கணும்னு சொன்னான் இல்லையா, சும்மா தானே வருது, அதை எடுத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான், தேவனுடைய நாமத்தை கொண்டு ஆணையிட்டு அவர் சொல்றாரு, எப்படியாவது அவன்கிட்ட வாங்கிட்டு ஓடுறான். பின்னால ஓடும் பொழுது அவன் வரும் பொழுதே தேர்ல இருந்து அந்த ரதத்திலிருந்து நாகமான் பார்க்கிறாரு. கேயாசி ஒடியானவனு இறங்குறாரு. என்ன சுக செய்தியா, ஏன்னா நாகமானுக்கு எப்படியாவது பரிசு கொடுக்கணும்னு அவரு காத்துட்டு இருக்கிறாரு. இவன் எப்படியும் பரிசு வாங்கணும்னு இவன் ஓடுறான். சுக செய்தியா, எல்லாம் சுக செய்தி தான். இப்பதான் எப்ராமில இருந்து தீர்க்கதரிசி 2 புத்திரர்கள் வந்திருக்கிறாங்க, என்னுடைய எஜமான் எலிசா கிட்ட அனுப்பி ஆளுக்கு ஒரு மாற்று வஸ்திரங்களையும் வெள்ளியையும் கொண்டு வர சொன்னாருன்னு போய் சொல்றேன். ஒண்ணு நான் 2 எடுத்துக்கன்னு சொல்லி பேக் பண்ணி 2 வேலைக்காரங்க கொடுத்து, நீ போய் என்ன செய்ய கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கேஆர்சி கூட்டிட்டு போற 2 வேலைக்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த வெள்ளி 750 சில்வர் அதை எடுத்து புதைச்சி வச்சுட்டு ஒளிய வச்சுட்டு வீட்டுல போய் எலிசாட்ட போய் நிக்கிறாரு. எலிசா கேட்கிறாரு, எங்க போயிட்டு வர கேஆர்சி, நான் எங்கே போலே அப்படியா, அவன் ரதத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது என் மனம் உன் கூட செல்லவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அந்த நாகமானுடைய குஷ்டம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தொடரட்டும் என்று சொல்லி ஒரு சாபத்தின் வார்த்தையை ஒரு ஊழியக்காரன் சொல்லி அனுப்புகிறார். பணிவிடைக்காரன் தன்னுடைய சரீரத்திலே குஷ்டமாகி அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த 2 பகுதிகளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் உண்டு. முதல் பகுதியில நாகமான் சொஸ்தமாவதற்கு சில அற்பமான ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. 2வது பகுதியில கேயாசி
அந்த அற்பமான ஆலோசனை இல்ல, தேவ கட்டளையை அற்பமாக எண்ணினதினால் அவன் சீரழித்து போனான். அற்பமான ஆலோசனையை கேட்டது நிமித்தம், கீழ்ப்படிந்தது நிமித்தம் ஒரு மனிதன் குணமாகிறான். தேவ கட்டளையை மீறினபடினாலே ஒரு ஊழியக்காரனாக வேண்டிய இந்த கேயாசி அவள் சாபத்தை தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் வருகிறார். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா போவோம். சீக்கிரமா முடித்து விடுப்பார். தேவ ஜனமே, ஒரு ஆபீஸ்ல பலவிதமான போஸ்ட் இருக்கும். மேனேஜர் போஸ்ட் இருக்கும், எக்ஸிகியூட்டிவ், சூப்பர்வைசர், வேற செய்யறவங்க அப்படி இருக்கும் இல்லையா? அது எல்லாம் ஃபில் பண்ணாதான் ஒரு கம்பெனி வந்து கம்ப்ளீட், நிறைவாக இருக்கும். ஓகே, அப்ப மேனேஜர் அது கோசமா இருக்கும். அப்ப எல்லா ஸ்டாஃப்ஸும் ஃபில் பண்ணிட்டா இட் இஸ் கம்ப்ளீட், ஒரு வேலை சுமூகமாக நடக்கும். வாசித்த இந்த பகுதியிலே கர்த்தராகிய தேவன் ஒரு புறஜாதியினுடைய, ஒரு அந்நியனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வதற்கு தேவன் பலரை அங்கு பயன்படுத்துகிறார். God uses many characters in this particular passage, the first passage, in order to perform a miracle in a Gentile's life. தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதற்கு தேவன் ஒரு சில கதாபாத்திரங்களை பயன்படுத்துகிறார். முதலாவது யார் தெரியுங்களா பயன்படுத்தினாரு? ஒரு அடிமை பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்தினார். யார் அந்த அடிமை பெண்? இஸ்ரேல் தேசத்திலிருந்து படைகள் சிறைப்பிடித்து நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்யும்படி கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமி. மாணவர்களே, இவர் தன்னுடைய இருதயத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கா? அந்த சின்ன பிள்ளை அவ அடிமை தான். அடிமைக்கு ராஜோபசரிப்பு நடக்குமா? வீட்டுல சம்பளம் நடக்குமா? இல்ல. அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்தஸ்து, கௌரவம் கிடைக்குமா? இருக்காது. ஏன்னா அடிமை பெண், அடிமையாக நடத்தப்படுகிறவர்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் அடிமையாகவே ஜீவிக்க வேண்டும் என்ற யோசனை உள்ளவள். ஒருவேளை அவள் மனம் கசந்து இருக்கலாம், ஒரு சோர்வு இருந்திருக்கலாம், ஒரு வெறுப்பு இருந்திருக்கலாம், ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலே என்னுடைய தேவனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு பெண் தன்னுடைய எஜமானிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். சமாரியாவுக்கு சென்றால் எஜமான் குணமாவான். அந்த ஆலோசனையை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு எஜமானி, ஒரு வேலைக்காரி இல்ல, ஒரு அடிமை சொல்றதை கேட்கலாமா? சொல்லுங்க, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நிறைய வீட்டுல மேய்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்ற ஆலோசனை வீட்டு எஜமான் கேட்டா என்ன ஆகும்? வீட்டு எஜமான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்கே தேவனை குறித்ததான ஒரு காரியத்தை இந்த அடிமை பெண் ஒரு வைராக்கியமாக என்னுடைய தேவனை குறித்தும், என்னுடைய தேவனுடைய வல்லமையை குறித்தும், தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற ஊழியக்காரரை குறித்தும் சொல்லுகிற ஒரு சிறு பிள்ளையை இங்கு நான் காண்கிறேன். அது எஜமானிக்கு ஒரு அற்பமான ஆலோசனை. It's an immaterial advice, a suggestion. அதை அவ கேட்கணும்னு அவசியமே இல்லை. கேட்கணும்னு அவசியமே. இவனும் என்ன செய்திருக்கலாம்? அந்த அடிமை பெண்ணும் என்ன அடிமையாக தான் நடத்துறாங்க, ஏன் இந்த நல்ல செய்தி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு யோசிச்சிருக்கலாமா? யோசிக்க முடியாது. முடியல. பைபிள் ஸ்டடியில அருமையான சத்தியங்கள் போதிக்கப்படுகின்றன. நம்ம சபையில கடந்த வேத ஆராய்ச்சியில நன்மைக்கு தீமையை கொண்டு வருகிறவருடைய குணம் பிசாசின் குணம். ஒரு நன்மை செய்தால் அதற்கு தீமையை கொண்டு வருவது பிசாசின் குணம். நன்மைக்கும் தீமைக்கும் சரியாக சரி கட்டுகிறவன் மனிதன். ஒரு நன்மை செய்தான்னா ஒருத்தர் நன்மை செய்யறான், எனக்கு தீங்கு செஞ்சானா நான் தீங்கு செய்யறேன். அது மனித குணம், மனித இயல்பு. ஆர்டினரி மேன்ஸ் கேரக்டர் இஸ் டு do. If he has done me good, I will do him good. If he has done me evil, I will repay him with evil. இது மனுஷ குணாதிசயம். ஆனால் தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவர்களுடைய குணம் தேவ குணம். எனக்கு தீமையை செய்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களுக்கு அது தேவ குணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
இவள் ஒரு அடிமை பெண். வாழ்க்கையிலே சரியான விதத்திலே அவள் வழி நடத்தப்படவில்லை, சரியான விதத்திலே அவள் வீட்டிலே நடத்தப்படவில்லை. ஆனாலும் அந்த வேதனையின் மத்தியிலும் அவள் ஆண்டவருடைய நற்செய்தி என்று சொல்லி ஒரு சுகத்திற்கு, தேவ அற்புதம் செய்வதற்கு முதல் பங்கை வகிக்கிறார். She is the first participant in God's miracle. வேதத்திலே ரோமரிலே நம்ம பார்க்கிறோம், இது நாம் காண்கிறோம். நன்மைக்கு தீமைக்கு பதிலாக நன்மையை சரி கட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவன் தன்னுடைய அடிமைத்தனத்திலே இருக்கிற இந்த சிறு சிறு பெண்ணை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதி முக்கியம் அல்ல, நம்முடைய ஸ்டேட்டஸ் முக்கியம் அல்ல. பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார். ஐஸ்வர்யவான்களை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் ஏழைகளை தெரிந்து கொள்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். இந்த அடிமை பெண்ணிலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை கொண்டு வரும்படி செய்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27-28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய நிலைமையில நம்ம யோசித்து, நான் ஒன்றுக்கு உதவாதவன், எனக்கு என்னால முடியாது என்ற சூழ்நிலையில் கர்த்தர் அவர் அப்படி பார்க்கல. அவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு பலவீனர்களாகிய நம்மையும் தேவன் என்ன செய்கிறார்? பலவான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய விதத்திலே அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாகமான் குஷ்டம் வீட்டிலே உட்கார்ந்து இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர்கிட்ட போயிருக்கணும், எத்தனை மந்திரவாதிகிட்ட போயிருக்கணும், எத்தனை பேரிடத்துல அவன் பணம் செலவழித்திருக்கணும். ஆனாலும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மை சுற்றிலும் எத்தனை பேர் விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஒரு தேவனுடைய தேடுதலுக்காக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சொல்லுவதற்கு தான் நமக்கு வாய் வர மாட்டேன். நண்பர் ஊழியக்காரர் சொன்னாரு, அவரோட கூட்டாளி சொல்லிட்டு இருக்கிறாராம், அருமையான ஒரு மந்திரவாதி பிணையங்கள் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இந்து சகோதரர், இன்னொரு இந்து சகோதரர் சொல்லிட்டு அங்க போனா அவர் மந்திர கட்டுனாருன்னா எல்லாம் சரியாயிடும். இன்னொரு கூட்டாளியும் ஓகே போறேன், அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஊழியக்காரர் பக்கத்துல நின்றுட்டு சொல்றாரு, நான் வெக்கப்பட்டு போனேன். ஏன்னா எல்லா தேவைகளுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதை சொல்லுவதற்கு எனக்கு வாய் வரல, சொல்லுவதற்கு எனக்கு யோசனை வரல. இந்த உலகத்தார் தேடிக்கொண்டிருக்கிறார் நாகமானை போல. ஆனால் அந்த அடிமை பெண்ணை போல கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய மகிமையை சொல்வதற்கு நீங்களும் நாம் தயாராக இருக்கிறோமா? சரி, இப்போ ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த கதையில நாகமான் சுகமாயிட்டு வர்றாரு, சரியா? அப்ப அடிமை பெண்ணாவே இருப்பாளா? யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமை பெண் சுகத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்றா, சுகம் பெற்று வந்த பிற்பாடு அவள் அடிமை பெண்ணாக இருப்பாளா? என்னவா இருப்பா? தத்து பிள்ளையா இருப்பாள், புத்திர சுவீகாரம் பெற்றிருப்பாள் இல்லையா? சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அடிமை பெண்ணுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இன்றைய ஊழியத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த பலனை சொல்றார். அந்த ஏழை என்ன, அந்த அடிமை பெண் என்ன பாட்டு பாடியிருப்பா? என்று மாறும் எந்த துயரம்,
இன்றி மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அவர் சந்தோஷமாக ஆண்டவர் ஆராதனை பாடு. நமக்கும் கூட கர்த்தர் இந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராக இருந்தாலும் இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அநேக சமயங்களிலே தகுதியை இழந்து போகிறவர்களாக காணும். சரி, இப்ப இந்த அடிமை பெண்ணிலிருந்து அடுத்தது எஜமானி அம்மாட்டு போறோம். எஜமானி அந்த அற்பமான ஆலோசனை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அடிமை பெண் சொல்லுகிறத புருஷன்கிட்ட போய் சொல்லணும். சொல்ல முடியுமா? கமாண்டர், ஜெனரல், தளபதி எப்போதும் கடுகட்டுன்னு தான் இருப்பாங்க. ரைட்டா? ஆர்மி பர்சனல் இருக்கீங்களா? தன்னுடைய கணவர் என்றாலும் கூட இந்த வேலைக்காரி இந்த அடிமை பெண் சொன்னான்னு சொல்றதுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம். ஆனாலும் தன்னுடைய கணவர் மதிக்கப்பட வேண்டும், தன்னுடைய கணவர் கனப்பட வேண்டும். அநேகர் மத்தியிலே அவர் சிறந்த தளபதியாக இருந்தாலும் சரீரத்திலே அவர் குஷ்டரோகி. தன்னுடைய கணவருடைய நிலை மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தை உடையவளாக இருந்திருக்கிறார். ஆகவே தைரியத்தோடு அவளும் நாகமான இடத்திலே சொல்கிறார். இவள் ஆண்டவர் பயன்படுத்திய இரண்டாவது நபர். மூன்றாவது நாகமான் என்ன செய்தான்? அதை எடுத்துட்டு ராஜாட்ட போறான். மனைவி ஒரு அற்பமான ஆலோசனை சொன்னான், போன சொல்ல கிடைக்கும். இதை தூக்கிட்டு ஜெனரல், ஒரு தளபதி ராஜாட்ட போய் சொல்ற. ராஜா என்ன சொல்லி போன? பைத்தியமா? ஒரு அடிமை சொல்றதையா கேட்டுட்டு பண்ணி போற? நீ அங்கதான் சிறைப்படுத்தி வந்து திரும்ப அங்கேயே போறியா? கேட்பானா? கேட்க மாட்டானா? நிச்சயமா கேட்டிருப்பான். கேட்கிற யோசனை இருந்திருக்கணும். ஒரு ராஜா தளபதி சொல்றது. ஆனாலும் சொல்லுகிறான், சந்தோஷமாக நீ போய் வா. ஏன்னா அவன் சுகமாயிட்டு வந்தானா இன்னும் நிறைய நாடுகளை பிடித்து அவன் சுகமா போனான். ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? அந்த அற்பமான ஆலோசனையை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார், ராஜாவும் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கடிதம் எழுதுகிறாரு. கடிதம் போகுது. இப்ப இஸ்ரேல் ராஜாவுக்கு நம்ம வரோம். அந்த இஸ்ரேல் ராஜாவை பத்தி பின்னால சொல்றேன். சரியா? முதல்ல இந்த அற்பமான ஆலோசனை மாத்திரம் முடிச்சார். அங்க சொன்ன பிற்பாடு ராஜா பயந்து போய் வஸ்திரங்கள் கிழிச்சு கொடுறாரு. அப்புறம் அவரு எலிசா அவர் கூப்பிடுறாரு, வர சொல்லுன்னு. எலிசா அவனுடைய வார்த்தையும் ஒரு அற்பமான வார்த்தையாகத்தான் இந்த நாகமானுக்கு தெரிந்தது. எப்படி? இவன் நினைச்சா என்ன தொட்டு சுகப்படுத்தி இது பண்ணுவாரு, நீ போய் 7 தடவை யோர்தான்ல போய் மூங்கு. இது ஒரு அற்பமான ஆலோசனையாக இருந்திருக்கும் நாகமான். என்ன ஒரு சுகம் கொடுக்காம போய் ஆத்துல குடிக்க சொல்றாரு, யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த அற்பமான ஆலோசனை அவன செய்யல, புறக்கணிக்கல. அவன் ஆரம்பத்துல இருதயத்துல ஒரு போராட்டத்துல வேணான்னு சொல்லி ஆத்திரப்பட்டாலும் அடுத்தது வேலைக்காரர்கள் அற்பமான ஆலோசனை சொல்லுகிறார்கள். வேலைக்காரன் என்ன செய்வான்? பொதுவா என்ன செய்வான்? எஜமான் அவமானப்பட்ட என்ன சொல்லுவான்? அட்வைஸ் பண்ணுவானா எஜமானுக்கு? இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுப்பான் தானே, இன்னும் கொஞ்சம் உசு பேச்சு விடுவான். அந்த ஊழியக்காரன் திமிரு அவனுக்கு. கொடுக்க அவன் கை வச்சு ஜெபிக்காம அதை விட்டு போய் குடிக்க சொல்லியிருப்பாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்களா? பொதுவான வேலைக்காரர்கள் நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் நடக்குது இப்ப இல்லையா? ஒரு எஜமான் அவமானப்படும் பொழுது, எஜமான் ஆத்திரப்படும் பொழுது வேலைக்காரர்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க? அடுப்பு ஊதி நெருப்பு உண்டாக்குவாங்க இல்லையா? அதிகமா நெருப்பு எரியணும்னு சொல்லி. ஆனால் அந்த வேலைக்காரர்கள் அற்பமான ஆலோசனை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதோட கஷ்டமா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா செய்திருப்பீங்களா இல்லையா? அவர் சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பீங்க. குடிக்க சொல்றாரு, அவ்வளவுதானே. 7 தடவை முழுக சொல்றாரு, அவ்வளவுதானே. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு ஏற்கனவே 4-5 பேர் இந்த அற்பமான ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அது அற்பமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு அற்புதம் செய்வதற்கு ஒரு வித்தாக காணப்பட்டது. God expects a very simple faith. ஒரு சிறு விசுவாசம். இந்த அடிமை பெண் சொன்னதை எஜமானி விசுவாசித்தாள். எஜமானி சொன்னதை நாகமான் கணவன் விசுவாசித்தான். அந்த நாகமான் சொன்னதை ராஜா விசுவாசித்தான்.
அந்த வேலைக்காரன் சொன்னதை நாகமான் விசுவாசித்து கீழ்ப்படிந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். வேதத்தில் ஒரு பகுதியில அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்னு சரியா? நமக்கு அது அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது ஆரம்பத்தின் நாள், ஒரு தீர்மானத்தின் நாள், ஒரு முடிவெடுக்கிற நாள், கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானத்தின் ஆரம்பத்தின் நாள். அதை நாம் எப்படி அற்பமாக எண்ண முடியும்? அற்பமான ஆலோசனையை உதறி தள்ளினவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கடந்து போனவர்களாக காணப்படும். இந்த நாகமானை குறித்து சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். இவனுடைய கற்பனையில் என்ன, இந்த ஊழியக்கார எலிசா வந்து அவரை பார்த்து அவர் தலை மேல கையை வச்சு அல்லது ஏதாவது தடவியோ அல்லது தொட்டோ குணப்படுத்தியோ ஒரு வார்த்தையை வல்லமையா சொல்லியோ அப்படின்னு இவன் கற்பனை பண்ணிட்டு வந்திருக்க. அப்படிதான் வேலை போடப்பட்டிருக்கிறது. இவர் இப்படி செய்வார் நினைச்சா என் மூஞ்ச கூட பார்க்காம ஒரு வேலைக்காரன் சொல்லி குடின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பெரியமானவர்களே, ஆழமாய் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு. கர்த்தருடைய சிந்தனைகள் வேறு, நம்முடைய சிந்தனைகள் வேறு. நம்ம வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஒரு நாளும் நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. We cannot bring God into our concept. If it is God's miracle, then it is God's ways. We cannot argue. நாம் அதை தர்க்கம் செய்ய முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை முறை என்னுடைய வழியில் தான் நடக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் என்னுடைய ஆலோசனை நடக்க வேண்டும், என்னுடைய தீர்மானத்தில் இந்த திருச்சபை நடக்க வேண்டும், ஊழியர்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை எண்ணங்கள். ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நாகமானுடைய வழி, அவன் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் தெரியுங்களா, அவன் கற்பனை பண்ணி யோசிச்சிருக்கலாம் என் வழியில நடந்திருக்கணும் அந்த ஊழியக்காரன். ஆனால் இன்றைக்கு எத்தனை ஆண்டவருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் பிடிவாதத்திலே தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய சபையோ தேவனுடைய குடும்பமோ தேவனுடைய சித்தத்திற்குள்ளும் திட்டத்திற்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் அவருடைய ஆலோசனைக்குள்ளும் நடவாமல் போனால் பரிதாபத்திற்குரிய ஒரு சூழ்நிலையாக, it will be a pathetic situation if the church or an individual life or a family do not take heed of what God is telling, His knowledge, His ways. We do not follow, then we are doomed. சரி, ஆனால் நாகமான் கீழ்ப்படிந்தான். நாகமான் கீழ்ப்படிந்து அவன் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டான். இப்ப நம்மளுடைய கதாநாயகனுக்கு வருவோம். யாரு? கேஆர்சி. கேஆர்சிக்கு முன்ன இன்னொரு ஆளை பார்க்கணும். அவர் யாரு? இஸ்ரேல் ராஜா. இஸ்ரேல் ராஜா மிஸ்டர் பீன். நான் பேர் மிஸ்டர் பீன். கடிதம் வந்த உடனே கட 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 கடன்னு ஆடி, ஐயோ என்ன சண்டைக்கு வர போறான், ஐயோ என்ன பம்புக்கு இருக்கிறான், ஐயோ என்ன என்று வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேசத்தின் தலைவனாக அவன் காணப்படுகிறான். What a pitiful situation. ஒரு தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவன் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை ஆவிக்குரிய ரீதியிலே நிதானிக்காதபடிக்கு, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று சொல்லி அவன் ஜெபிக்காதபடிக்கு, இதற்கு யாரிடத்தில் விடை உண்டு பதில் உண்டு என்று சொல்லி அவன் தேடாதபடிக்கு, அவன் ஒரு அவிசுவாசியின் முன் தன்னுடைய அவிசுவாசத்தை முட்டாள்தனமாக. It is very sad. It is very sad. We are talking about a king, but I am talking about our own family, Christian family,
family which is chosen by God. எத்தனை முறை உலகத்தாரோடு நாம் வேஷம் போட்டு உலகத்தாருடைய சிந்தையிலே ஒரு காரியம் வரும்பொழுது பரிதவித்து பரிதாபப்பட்டு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு தேவனுடைய வழியை தேடாதபடிக்கு மனுஷனுடைய வழிகளை தேடி உலகத்தின் வழிகளை தேடி நம்முடைய பாதைகளை தவற விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனை குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழிந்து போகின்றன. ஏன் தெரியுங்களா? சூழ்நிலை வரும் பொழுது அதை நிதானிக்காதபடி, கர்த்தருடைய பாதத்தில் வைக்காதபடி, அதை நம்முடைய யோசனையிலே, நம்முடைய சிந்தையிலே, உலகத்தாருடைய பேச்சிலே கொண்டு போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம எல்லாரும் நம்ம விசுவாசிக்கிறோம், இயேசு ஒருவரே பதில். Jesus is the only answer. We all believe that, right? ஆனால் எல்லா காரியங்களும் ஆண்டவர் வழிபடி நடக்குதா நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபையில? இல்லை. இந்த ராஜா அவனிடத்தில் வந்த பொழுது ஒரு ஊழியக்காரன் உண்டு, தேவ மனுஷன் உண்டு, தேவனுடைய வல்லமையை பெற்றவன் உண்டு சொல்லி அறிகிற அறிவை இல்லாதவனாக இருந்தது. நம்முடைய ஆவிக்குரிய குடும்பங்களில் கூட பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ஆவிக்குரிய ரீதியில் நிதானிக்காதபடி, அதற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்காதபடி, தேவனே பதில் என்று தேவனை தேடாதபடிக்கு காணப்படுகிறபடினாலே பிரியமானவர்களே, பரிதாபத்திற்குரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கடைசியாக இந்த கேயாசி குறித்து நாம் பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரேல் ராஜா பத்தி நான் சொன்னேன் இல்லையா? எத்தனை பேருங்க மிஸ் டேன்றவங்க ஒரு லேடி கேன்சரை பத்தி வந்து பேச வந்தாங்க ஒரு கூட்டத்தில். ரொம்ப பேர் கலந்துருக்கீங்க. மிஸ் டே வந்து குழாய் பிரிஸ்பிட்டேரியன் சர்ச்சில் உள்ளவங்க. அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு முறை கேன்சர் கேர் கவுன்சிலிங் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் செய்யறாங்க, கிளாஸ் நடத்துறாங்க. ஒரு 4-5 பேர் நாங்க மாசத்துக்கு ஒரு முறை போய் கலந்து கொள்றோம். அவங்க ஒரு முறை இங்க கூட்டிட்டு வந்துருக்கோம். அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படின்னா, அவங்களுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, பிரஸ்ட் கேன்சர். அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, எனக்கு கேன்சர் வந்ததுக்கு நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர்னு கேட்டாங்க. எனக்கு இனிப்பு நீர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணும்போது 1 மாசம் அப்படியே இல்லத்தை சாப்பிட்றதா இல்லையா அப்படின்னு அப்படி வெளியே போயிருந்தேன். அப்பாவோட சீக்கு வருது, ஹெரிடிட்டி, ஓகே, அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த பக்குவம் இல்லாமல் இருந்தது. 1 மாசம் நான் தவிச்சிட்டு இருந்தேன். நான் மருந்து சாப்பிடணுமா, வாழ்நாள் போராடு. இது 6வது வருஷம் வெற்றியாக மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். சரியா? கன்ஃபார்ம் கிரீன் கார்டு கொடுத்து. அந்த லேடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே, they removed one breast. அவங்க டீச்சர், ஓகே, இங்கிலீஷ் டீச்சர். அவங்க வந்து ஆப்ஷன் எடுத்து ட்ரீட்மெண்ட் விடாமல் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போய் அந்த குணத்தை குணமாகிற ஒரு சூழ்நிலை ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில எப்படி கேன்சர்ல மரிக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியும்னு சொல்லி கிளாஸ் நடத்துறாங்க. ஒவ்வொரு புதன்கிழமை சுல்தான் இஸ்மாயில் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க ஒரு வாலண்டியரி சர்வீஸ் செஞ்சு யார் யாரு வியாதிப்பட்டு இந்த கேன்சர்ல வியாதியாக இருக்கணும் அவங்களை தங்கள் சொந்த காடியில ஏற்றிக்கொண்டு போயிட்டு டாக்டரை பார்த்து விசாரி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இந்த கேன்சர் ஆர்கனைசேஷன்ல அவங்க ஒரு மெம்பரா இருந்து சைனாவுக்கு போறாங்க, ஹாங்காங் போறாங்க, எல்லா செமினாருக்கு போயிட்டு வந்துட்டு அங்க என்ன கற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. A selfless lady, a woman of God who faces the challenge in the name of Jesus. ஆண்டவருடைய நாமத்துல அந்த வியாதியாக இருக்கிறாங்க, மருந்து சாப்பிட்டு இருக்காங்க, கீமோலாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நான் அதை தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி அவர்கள் அநேகருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட்டார். இந்த இஸ்ரேல் ராஜா அதை செய்யல. கேயாசியா தேவனுடைய ஊழியக்காரனின் ஒரு பணிவிடைக்காரன். எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை செய்கிற ஒரு ஊழியக்காரன்.
அவன் தான் என்னவா இருக்கணும்? அடுத்த எலிசாவா இருக்கணும். எலிசா வந்து அடுத்த எலியாவா ஆனார் இல்லையா? எலியாவுக்கு பணிவிடை செய்து தேவனுடைய வரங்களை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்தார். எலிசாவுக்கு பணிவிடை செய்கிற கேயாசி என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு யோசனை இருந்தது. அவன் பார்த்தான், பொருட்கள் எல்லாம் பார்த்து அவனுக்கு ஆசை வந்துருச்சு. உலகத்தின் பேர்ல ஒரு இச்சை வந்துருச்சு. வெள்ளியும் மாற்று வஸ்திரங்களை பார்த்து எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? முயற்சி செய்ய. அதற்கு யாரை பயன்படுத்தலாம்? ஆண்டவருடைய நாமத்தை கொண்டே என்ன செய்யறான்? அவன் அந்த பாவத்துக்கு துணை போகிறான். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே ஆணையிட்டு அவர் போய் எப்படியாவது வாங்கணும்னு இச்சிக்கணும்னு போற. நம்ம செய்வோமா? அப்படி செய்வோமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் தியேட்டருக்கு படத்துக்கு போகிறேன், உங்களுடைய பிரசன்னம் நிறைந்து இருக்க வேண்டும், முடிகிற வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு போறது நேரா போயிடுறோம். ரைட் தானே? ஆண்டவரே, உங்களுடைய வருகை வருமானம் தியேட்டர் இருந்து அப்படியே என்னை கோயிலில் இருந்து எடுத்துக்கணும். ஜெபிச்சு போறது இல்லை. ஆனா ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவர்கள் தான் நாம் செய்யறது. அந்த மாதிரி சொல்றது இல்லை. ஆனா அப்படி சரி, ஆண்டவருடைய நாமத்தை தரித்து இச்சிக்கிறார். ஜப்பான்ல வந்து ஒரு சுனாமி வந்துச்சு இல்லையா? சம்டைம் பேக். அப்ப அநேகர் வீடு இழந்து ஆகாரமின்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இமெயில வந்தது. ஒரு மியான்மார் சோல்ஜர் அங்க போயிருக்கிறார், ஊழியம் செய்து, தொண்டு ஊழியம். போகும்பொழுது எல்லாம் வரிசையில நிக்கிறாங்க, லாங் கியூ. அங்க நின்று ஒண்ணு ஒண்ணா என்ன செய்யணும்? சாப்பாட்டு பொருள் கொடுப்பாங்க, ரேஷன் மாதிரி. அதுதான் அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள சாப்பாடு. பெரிய கியூ. அதுல ஒரு 10 வயசு பையனும் நிக்கிறான், பின்னால லைன்ல நிக்கிறான். அந்த சோல்ஜர் வந்து கார்ட் பண்ணணும், யாரும் இது பண்ணாம போது. சோல்ஜர் பார்த்துட்டு, சின்ன பையன், அவனுக்கு எப்படி பசி தாங்குவான்? லைன் போய் முடியறதுக்குள்ளார சாப்பாடு என்ன செஞ்சிடும்? ஒரு இடம் முடிஞ்சிருச்சுன்னா பையன் கிடைக்காதுன்னு சொல்லி சோல்ஜருக்கு இவருக்கு கொடுத்துருக்கிற இந்த சாப்பாடு எடுத்து ரகசியமா பையன் கொடுத்துருக்கு. 10 வயசு பையன் சாப்பாடு. ஜப்பான்காரன் அந்த சின்ன பையன் அதை எடுத்து நேரா முன்னுக்கு போயிட்டு கவுண்டர்ல கொடுத்து இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் லைன்ல நின்று. முட்டா பையன் தானே. சிறு பையனுடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? நான் வரிசையில் நிற்க வேண்டும், என்னுடைய முறை வரும்பொழுது நான் எடுக்க வேண்டும், முடிஞ்சிட்டாலும் நான் என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி வந்து. ஏன்னா என்னை விட பசியா உள்ளவங்க ஒரு வேலை இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னான். அதை எழுதியிருக்கிறான். ஒரு இமெயில் வந்தது. ஆண்டவரே அறியாத ஜனம்தான் இந்த ஜப்பானியர் அதிகமானவர், தேவ வாணியே இல்லாமல், தேவ பயம் குறைவானவர், எத்திக்ஸ் அறநெறி. நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு செய்த தியாகத்திற்கு மேலாக செய்யும். பிறருடைய பொருளை சீக்கலாம். நமக்கு இல்லாததுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா? நம்ம சம்பாதிக்கிறத நம்ம அனுபவிக்க முடியுமா? சிறு பயிர் எடுத்து கற்றுக் கொடுக்கிறார். இந்த கேஆசி எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி போய் சொல்றான். எங்க எஜமான் அனுப்புனார்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி, ஒரு ஊழியக்காரனுடைய நாமத்தை பயன்படுத்தி போய் சொல்லி வாங்க. அதை வாங்கிட்டு கொண்டு போய் ஒளிய வைக்கிறான். ஒளிய வைக்கிறான்னா என்னது? அவன் களவு செய்யறான், மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது. ஒளிய வச்சுட்டு போய் திரும்ப கேட்கிறாரு, எங்க இருந்து வர? எங்கேயும் போலையே. அங்க ஒரு பொய். எத்தனை பொய்? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு, ஒரு இச்சையை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்றான். அவன் போயிட்டு நேரா நாகமான்ட்ட எனக்கு துணி வேணும், எனக்கு சில்வர் வேணும், கொடுனா கொடுத்துருக்குவானா கொடுத்துருக்க மாட்டானா? இவன் தானே மெசஞ்சர், இவன் தானே போய் சொன்னா, போய் 7 முறை குளிக்க சொன்னார் எங்க எஜமான் அப்படின்னு சொல்லி. இவன் தானே கூடயே இருந்தான். எஜமானோட வேலைக்காரன் ரொம்ப பாடுபடுறவன் தானே, அவன் சொல்லி கொடுத்துருப்பான். அதை விட்டு போய் ஒரு கேவலமான ஈனமான முறையில ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் பணிவிடை செய்கிறவன், தேவன் நாமத்தை அறிந்தவன் செய்கிறது எத்தனை பேர். அவன் மறுபடியும் எலிசா கேட்கிறாரு, எங்க இருந்து வரேன்னு சொன்ன. போயிட்டு சொல்லியிருந்தாலும்
ஒருவேளை ஊழியக்காரர் மன்னிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லி அங்கேயும் ஒரு பொய். மாணவர்களே, எலிசா கேட்கிறான், என் மனம் உன் கூட செல்லவில்லையா? நாம் வழி தவறும் பொழுது, பாதைகள் தவறும் பொழுது, நம்முடைய நெறிகள் தவறும் பொழுது, நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு பிடிக்காமல் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்கு முன்னதாக நம்முடைய மனசாட்சி நம்மிடத்திலே சொல்லும். Our own conscience will be the judge before the Holy Spirit intervenes. கர்த்தர் நமக்கு அந்த நிதானிக்கிற ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் மீறிதான் நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு நல்லா தெரியும், ஒருத்தர் மனம் புண்படிபடி பேசணும் அப்படின்னு சொன்னா பேசிதான் தெரியும். We know it is wrong. We know God hates that, but yet we do. Why? I want to hurt you. I want to hurt her. I want to make sure that I show my power. நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்று காண்பிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னார்னா யார் சொன்னார்? மனசாட்சி முதலாவது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், செய்யாத, அது என்னை வேதனைப்படுத்தும், துக்கப்படுத்தும். இல்ல, மீறி செய்வேன். And we will do. அப்படி செஞ்சுதான் நம்ம என்ன செய்வோம்? கடைசியா காரியத்தை செய்வோம். இந்த வார்னிங்ஸ் எல்லாம் வரும், எச்சரிக்கைகள்லாம் வரும். அதெல்லாம் மீறி தூக்கி போட்டுட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? கேசிக்கு வாங்கல, ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தலாம். என்னுடைய எஜமான் சொன்னாங்க, அங்க ஒரு பொய் சொன்னா, 2 புத்திரர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கலாம். பொய் சொல்லி இதெல்லாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் மீறி செய்ய ஒரு பேராசை அனுபவிக்க வேண்டும். 10 கற்பனைகளை எத்தனை மீறினான்? தேவனுடைய நாமத்தை வீட்டில் வளர்ந்தான், அவன் இச்சித்தான், பொய் பேசினான், களவு செய்தான். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவருடைய தேவன் தண்டியாமல் விடார். God will not let you go when you put God's name in vain. இந்த கேயாஸ் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்தார். God did that. It's a warning to us. Warning to us. 1 கொரிந்தியர் 10:13 ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை வாசிப்போமா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான். இதுல கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாருமே தாங்கக்கூடிய சோதனை தான். எல்லாரும் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அது நல்லவராக இருக்கிறார். சோதனை வரும் பொழுது அதை தாங்கும்படியான பலனை தருகிறார். அந்த சோதனையில விழாதபடி, பாவத்தில் விழாதபடி, இந்த இச்சையில விழாதபடிக்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். அந்த பலனையும் உதறி தள்ளுறோம். தாங்கும்படியான பலனை கொடுக்கிறார், தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதை பாவத்தில் விழாதபடி, அதை பேசாதபடி, செய்யாதபடி, சிந்திக்காதபடிக்கு இருக்கிறதுக்கான போக்கை, வழியையும் தேவன் காண்பிப்பார். அதையும் மீறிட்டு அப்புறம் தான் கடைசியா போய் என்ன செய்யறோம்? அதுல விழுறோம். ஆண்டவர் என்ன சோதிச்சிட்டாரு? இல்ல, ஆண்டவர் நமக்கு மனசாட்சி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய கண்டித்து தேவ பிள்ளைகளுக்கு சொல்றோம். கண்டித்து உணர்த்ததற்குரிய நிலையை நிர்ணயம் செய்திருக்கிறார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அருமையான தேவ ஜனமே, என்னுடைய தகப்பனே, ஆயே, சகோதரி, சகோதரர், நம்ம கத்தி மேல நடக்கிற மாதிரி நம்முடைய தேவ ஆவிக்குறிச்சி, நம்முடைய மாம்சத்தின் போராட்டம், உலகத்தின் போராட்டம், பிசாசனுடைய தந்திரங்கள் நடந்து போகும் பொழுது நம்முடைய சொந்த ஜீவியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை, அது எத்தனை தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக காணப்படும். How accurate, how careful we must be in walking God's ways and safeguarding our family
for his glory. இந்த கேயாசி இச்சித்து தன்னுடைய குடும்பம் முழுவதும் என்ன செய்யும், அவன் சந்ததி பூரா வெண்குஷ்டத்தை உருவாக்கி. Can we cheat God? ஆண்டவரை நம்ம ஏமாற்ற முடியுமா? God's word stands forever. ஆதியிலிருந்து இரண்டாம் வருகை தேவனுடைய இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவருடைய வார்த்தை ஒரு உருவு கூட மாறாது. And we will experience that if we are not careful enough. ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் போவோம் என்றால் பிரியமானவர்களே, நாம் வேதனைக்குள்ளாராக